உலகிலேயே முதல் முறையாக பெல்ஜியம்ல பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு மகப்பேறு ஊதியம் மற்றும் பென்ஷன் ஆனது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. பெருவாரியான சட்டம் இயற்றுபவர்கள் இந்த சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மே மாதத்துல வாக்களிச்சிருக்காங்க. மே மாதம் வாக்களிக்கப்பட்டாலுமே கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சட்டமானது அமலுக்கு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாலியல் தொழில் செய்பவர்கள் மீது சுமத்தப்படும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அவர்கள் மீதான சுரண்டல்கள்ல இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மற்ற தொழில் செய்பவர்களை நம்ம எந்த அளவுல சமூகத்துல மதிப்போமோ அதே போல இவர்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெல்ஜியம்ல கடந்த 2022ஆம் ஆண்டுல தான் பாலியல் தொழிலானது ஒரு குற்றமற்றதாக மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தின் அடிப்படையில என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல பாலியல் தொழில் செய்பவர்கள் இந்த விஷயங்களை மறுக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரத்தையும் இந்த சட்டத்தின் மூலமா பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் பாலியல் தொழில் செய்பவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு செயலை நிறுத்தவோ அல்லது மறுக்கவோ அவர்களுக்கு உரிமையானது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வணிக வசிப்பிடத்தின் முதலாளிகள் ஒரு குட் கேரக்டர் மிக்க ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த பாலியல் தொழில் செய்பவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 2023 உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. பெல்ஜியத்தினுடைய பாலியல் தொழிலாளர் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் மூலமாக பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு எதிராக சுமத்தப்படும் வன்முறைகள் மற்றும் பலவிதமான செயல்பாடுகளுக்கு இந்த சட்டம் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கப்பட்டாலுமே சில பெண்கள் இந்த சட்டத்தை விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. காரணம், இந்த மசோதா 2023 துவங்கப்பட்ட போதே ஒரு சில பெண்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இளம் பெண்களுக்கும் கடத்தல்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இந்த சட்டமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுடைய கவுன்சில் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பெல்ஜியமை சேர்ந்த பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு மெட்டர்னிட்டி பேவா இருக்கட்டும், சிக் லீவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பென்ஷன்கள் எல்லாமே அவர்களுடைய உரிமையின் அடிப்படையில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி உலகிலேயே முதல் முறையாக பாலியல் தொழில் செய்பவர்களுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த அமைப்பினுடைய தலைவரான லீசோர் அவர்கள் பேசும்பொழுது இதை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதுக்கு முதன்மையான நோக்கமே பாலியல் தொழில் செய்பவர்கள் மீது சுமத்தப்படும் செக்ஷுவல் வயலன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் உலகிலேயே முதன்முறையாக இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு.